यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत ராட்சசாந்தகம். மாருதி ராட்சசர்களை அழித்து ராமனையே ரட்சித்து கொடுத்தவர். எந்த ராமர் சன்னதியானாலும் ஆஞ்சநேயர் பல வடிவங்களில் சேவை சாதிக்கிறார். ராமனுக்கு அருகேயும் ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார், தனிக்கோயிலிலும் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறார். எல்லா கோவில்களிலும் எதற்காக மாருதி எழுந்தருளி இருக்கிறார்? முன்னால் பெருமான் எழுந்தருளி பின்னால் ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை செய்வார்கள். பகவானும் இருக்கிறார், ஆனால் மக்களுக்கெல்லாம் ஹனுமான சேவிக்கணுங்கிற விருப்பம் இருக்கும். அவரைத்தான் அடிக்கடி பிரதட்சணம் பண்ணுவார்கள். கல்யாணமாகணும்னாலோ வியாதி தீரணம்னாலோ பரீட்சை தேர வேண்டும் என்றாலோ எல்லாத்துக்கும் ஹனுமார் சன்னதியை பிரதட்சணம் பண்றது வழக்கம். அதனாலேயே முன்னால் ஹனுமார் சன்னதி இல்லாமல் இருந்தாலும் பின்னால் அந்த சன்னதியை ஏற்படுத்தி கொள்ளுவார்கள். இது பலவிடங்களிலும் நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போது நாம் வந்திருக்கும் பொன்மலைப்பட்டி விஜயராகவ பெருமானுடைய சன்னதி. இங்கே வெகு காலத்துக்கு முன்பாக அரசமரத்தடியில் ஆஞ்சநேயர் மட்டுமே எழுந்துருளி இருந்தார். ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் பின்னால் தான் எழுந்துருளினார்கள். ஆக ராமன் இருந்து கொண்டு பக்த ஆஞ்சநேயரை வரவழைக்கிறதும் உண்டு, பக்த ஆஞ்சநேயர் இருந்து கொண்டு சுவாமியான ராமனை எழுந்துருள பண்ணுவதும் உண்டு. இங்கே நாம பார்த்தது இப்ப ரெண்டாவது வகை. ஆஞ்சநேய சுவாமி இங்க இருந்தார், அதற்கு பிற்பாடு அவரும் ராமனும் சொப்பனத்தில் எழுந்துருளி இந்த கோயிலை எழுப்ப வேண்டும்னு சொல்ல பக்தர்கள் கூடி கோயிலை ஏற்படுத்தினார்கள். திருச்சிக்கு அருகே பொன்மலை, பொன்மலைக்கு அடிவாரத்தில் பொன்மலைப்பட்டி என்னும் சிற்றூர். அங்கு இருக்கக்கூடியது விஜயராகவ பெருமாளுடைய சன்னதி. சன்னதிக்குள் எழுந்துருளி இருக்கும் சஞ்சீவி மாருதியைத்தான் இப்போது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். சஞ்சீவி பர்வதத்தை கையிலே தூக்கி கொண்டு எழுந்துருளி இருக்கிறார். ரொம்ப பழைய ஆஞ்சநேயருங்கிறது திருமேனியை சேவித்தாலே தெரிகிறது. ஓர் திருக்கையை இடதுபுறம் வைத்துக்கொண்டு வலது திருக்கையாலே சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு இரண்டு கால்களையும் ஓர் திக்க நோக்கி திருப்பி கொண்டு வேகமாக நடபோடும் திருக்கோலத்தில் எழுந்துருளி இருக்கிறார். ஒரு பக்கத்தில் மூர்த்திகளுக்கெல்லாம் கவச்சம் சாத்தி சேவிக்கிறோம், அது ஓர் அழகு. கவச்சம் இல்லாமலும் சேவிக்கிறோம், அது மற்றொரு அழகு. எப்ப திருமஞ்சனம் நடத்தணும்னாலும் கவச்சத்தை களைந்து விடுவார்கள். கழட்டுவதுங்கிறதை வைணவ மரபில் களைவது என்று சொல்லுவதுதான் வழக்கம். திருவாபரணங்களை கழட்டி விடுவார்கள் என்று சொல்றதில்லை, ஆபரணங்களை களைந்து விடுவார்கள். பகவான் தான் சாத்தி கொண்டிருக்கிறதை களைவார், அவர் போட்டுருக்கிறதை என்று சொல்றதில்லை, சாத்தி கொண்டிருப்பதை. அப்ப பெருமானுக்கு திருவாபரணங்களை போடுறதில்லை, பெருமானை நாம பார்க்கறதில்லை, திருவாபரணங்களை சமர்ப்பிக்கிறோம், சாத்துகிறோம், அதை சேவிக்கிறோம். ஏன்னா நாம பெருமானிடத்துல என்ன சொல்ல உபயோகப்படுத்துறோமோ அது வேறையாக இருக்க வேண்டும். மக்களிடத்துல சொல் வேற. நாமளானா நகையை வாங்கி போட்டு அழகு பார்க்கிறோம், ஆனா பகவானுக்குன்னா திருவாபரணத்தை சமர்ப்பித்து சேவித்தோம் என்று சொல்ல வேண்டும். அதனாலதான் இப்ப கவச்சத்தை ஆஞ்சநேயர் சாத்தி கொண்டிருக்கிறார், போட்டுருக்கார்னு சொல்லக்கூடாது. இப்ப நம்ம திவ்ய தேசங்களுக்கு போறோம், போய் பெருமாளை நன்னா பார்த்துட்டு வந்தேன் சொல்லக்கூடாது. கும்பிட்டேன், வணங்கினேன், சேவித்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். பெருமாள் எவ்வளவு அழகாக எழுந்தருளி இருக்கிறார், எழுந்தருளி இருக்கிறார்னு சொல்லணும், எவ்வளவு அழகா இருக்கார்னு சொல்லக்கூடாது. நம்மளை பத்தியே எவ்வளவு அழகா இருக்காருன்னு சொல்லிடுறோம், அப்ப பெருமானை பத்தி அதே மாதிரி வார்த்தையை உபயோகப்படுத்தலாமா? அவனை பத்தி சொல்லும் போது எழுந்தருளி இருக்கிறார், சேவை சாதிக்கிறார், ஆச்சரியமா இருக்கார், அற்புதமா இருக்கார், இப்படித்தான் கூற வேண்டும். இங்க ஆஞ்சநேய சுவாமி சொல்லொணாத பேரழகோடே பழைய மூர்த்திங்கிறா போல் ரொம்ப ஆச்சரியமா எழுந்தருளி இருக்கிறார். இவருடைய திருமேனியை சேவித்தோம்னாலே திண்மை தெரிகிறது. திண்மை, திண்ணியது பலம், பலம் பொருந்திய திருவடிகள், பலம் பொருந்திய திருத்தோள்கள், காமத்தையும் கோபத்தையும் ஜெயித்தவர். அவர் முகத்தை சேவித்தாலே சாந்தி ரசம் தவழுகிறது,
அதிலிருந்தே காமமோ கோபமோ கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் விஸ்வாமித்திரர் இந்த காமக்கோபங்களை ஜெயிக்கிறதுக்குள்ள பட்ட பாடு எவ்வளவு சுலபமா ஆஞ்சநேயருக்கு அது கடுத்தொடுத்தோ அவ்வளவு சுலபமா விஸ்வாமித்திரருக்கு கிடைக்கல. ரொம்ப பட்டுத்தான் பெற்றிருக்கிறார். ஆனா ஆஞ்சநேயர் பிறந்த குழந்தையாகவே ஆகாசத்தில் தாவி சூரியனவே ஒரு பழம் என்று நினைத்து உண்ண போய் கடைசியில எவ்வளவு ஆபத்திலெல்லாம் கொண்டு போய் விட்டது. அப்போதிலிருந்தே சக்தி வாய்ந்தவர். எந்த போற உயிரை கூட சஞ்சீவி மலையில இருக்கிற மூலிகைகளை கொண்டு காப்பாத்திடுவார். வாஸ்தவம் சுவாமி, இப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு தீராத நோய் வந்தாலோ, ஆரோக்கிய குறைவு, ஆபத்து, ஆயுளுக்கு ஆபத்து வந்தால் சுவாமியை வந்து பிரார்த்திக்கிறோம். இப்ப சஞ்சீவி மலையே இங்க இல்லையே, அது எங்க இருக்கு? அதுல இருக்கிற மூலிகைகளும் கிடையாதே. அப்ப எப்படி ஆஞ்சநேயர் நமக்கு மூலிகை கொடுப்பார்னால், அன்று ராமன் லக்ஷ்மணனுக்காக சஞ்சீவி மலையிலிருந்து மூலிகையை எடுத்து போனார். ஆனா நமக்கு இன்னைக்கு சஞ்சீவி மலையை வேண்டாம், மூலிகையை வேண்டாம், ராமநாமம்தான் மூலிகை. ஹனுமார் சொல்லும் ராமநாமத்தை கொண்டே நம்ம எல்லா வியாதிகளையும் போக்கி விடுறார். அதுக்கு தேடிண்டே போக வேண்டாமே. நம்ம வாயில இருக்கு நாக்கு, நாக்குல இருக்கு ராமநாமம். சஞ்சீவி மலையை தேடிண்டு எங்கேயோ வடக்க போகணும், அதெல்லாம் நாம தேட வேண்டாம். அப்ப ராமநாமமே போகிற உயிரை கூட காத்து கொடுக்கும். இன்று பொன்மலைப்பட்டி ஆஞ்சநேயர் மாருதியை, சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டிருக்கும் மாருதியை சேவிக்க பெற்றோம். ஒரு பக்கத்தில் காமக்ரோதங்களை ஜெயிச்சவரை பார்த்துட்டோம். இப்ப நம்ம ராமாயண கதைக்கு போறோம் இல்லையோ, காமத்துக்கும் கோமத்துக்கும் விஸ்வாமித்திரர் எவ்வளவு அகப்பட்டார் என்று பார்க்கிறோம். தெற்கே தவம் புரிந்தார், இழந்தார். மேற்கே தவம் புரிந்தார், இதோ மேனகைக்கு மயங்கி போகிறார். அப்புறம் வடக்கே போனார், ரம்பையை கோபித்து கொண்டார். அப்புறம் கிழக்க போனார், பிரம்மரிஷி பட்டம் பெற்றார். எவ்வளவு காத்துட்டு இருக்க வேண்டியது பாருங்க. இதை போல ஒரு கட்டம் ஆஞ்சநேயருக்கு இல்லை. ஒரு நாள் காமத்துக்கு வசப்பட்டார், கோபத்துக்கு வசப்பட்டார், அப்புறம் ராமனின் அருளால் நல்லவராயிட்டார். இந்த கதையே கிடையாது ஹனுமானிடத்தை. பிறந்த நாள் தொடங்கியே பக்தர், கடைசி நாள் வரைக்கும் பக்தர். அவருக்கு ஏது கடைசி நாள்? இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கார். அப்ப விஸ்வாமித்திரர் புறட்டு போயிருக்கலாம், ராமனே கிளம்பி போயாச்சு. ஆனா ஆஞ்சநேயர்னு கிளம்பாமல் எழுந்துள்ள இருக்கிறாரோ இல்லையோ. இனி மேற்கொண்டு கதை பார்ப்போம். இப்ப நாம இருந்தது 62வது சர்க்கத்தில். ஸ்வமாம்ச போஜன சர்வே வாசிஷ்டா இவ ஜாதிஷு பூர்ணம் வருஷசாஸ்திரம் து பிருத்திவ்யாம் அனுவத்ஸ்யத இமேச்ச காதே த்வே திவ்யே காயேதா முனிபுத்திரக அம்பரீஷஸ்ய யஜ்ஞஸ்மின் தத சித்திம் அவாப்ஸ்யசி. தன் பிள்ளைகள் 4வரையும் விஸ்வாமித்திரர் வேண்டுகிறார். சுனஷேபனை யாகப்பசுவாக இழுத்து போகிறார்கள். அவனை காப்பாற்றி கொடுக்கிறேன் என்று உறுதியளித்து விட்டேன். ஆகையால் நீங்கள் 4 பேரில் யாரேனும் ஒருத்தர் யாகப்பசுவா போனோம் என்று கேட்டுண்டார். பிள்ளைகள் மறுத்துட்டார்கள். எங்க உயிரை கொடுத்தெல்லாம் மற்றொருத்தரை காப்பாற்ற முடியாதுன்னு உடனே சபிச்சுட்டார். இதுல ஆச்சரியம் பாருங்க, யாரானு தான் நடத்தின யாகத்துக்கு வரலைன்னாலும் சபிக்கிறார். இது என்ன இப்படி சபிச்சுட்டாரேன்னா, சொந்த பிள்ளைகளுக்கு அதே கதிதான். ஏற்கனவே வசிஷ்டருடைய 100 பிள்ளைகள் இவர் பண்ணின திரிசங்கு யாகத்துக்கு வர மறுத்தார்கள். கோபம் வந்து சபித்தார்னு பார்த்தோம். அப்ப புறத்தியார்னா சபிச்சுடுவர் போல் இருக்கு என்று நாமளே சந்தேகப்பட்டோம். ஆனா இங்க அப்படி இல்லை, தம் பிள்ளையே சொன்னபடி கேட்கலனாலும் சபிச்சுட்டார். இப்போ நீங்கள் எல்லாம் 1000 வருஷத்துக்கு தாழ்ந்தவர்களாக பிறப்பீர்கள். அவர்கள் சென்றார்கள். இப்ப இவர் சூளுரைக்கிறார். சுனஷேபனே, நான் உன்னை தனித்திருந்து காப்பாற்றி கொடுக்கிறேன், நீ தைரியமா யாகத்துக்கு போ. அங்கே யூபஸ்தம்பம்னு கட்டியிருப்பார்கள். ஒரு பெரும் கொடி நாட்டப்பட்டிருக்கும். யூபஸ்தம்பத்துல தான் யாகப்பசுவை கொண்டு கட்டுவா. உன்னையும் கொண்டு போய் சகப்பு ஆடை உடுத்து மாலை இட்டு உன்னை கொண்டு போய் அந்த கொடியில் நாட்டுவார்கள். உனக்கு நான் 2 மந்திரம் சொல்லித்தரேன். ஒன்று நாராயணனை பற்றிய மந்திரம், மற்றொன்று இந்திரனை பற்றிய மந்திரம். இந்த 2 மந்திரங்களை சொல்லிக் கொடுக்கிறேன். இவற்றை உன்னை பலி கொடுக்க போகும்போது கூட நீ சொல்ல வேண்டும். சொன்னால் அந்த 2 தேவதைகளும் உன்னை காத்து கொடுப்பார்கள் என்ன விஸ்வாமித்திரர் கூறுகிறார். இமேச்ச காதே த்வே திவ்யே காயேதா முனிபுத்திரக அம்பரீஷஸ்ய யஜ்ஞஸ்மின் தத சித்திம் அவாப்சசி சுனஷேபஹ கிரஹீத்வா தே த்வே காதேசு சமாஹிதாக த்வரயா ராஜசிம்ஹம் தம் அம்பரீஷம் உவாச்சத. நேரே யாகசாலைக்கு வந்தான். அம்பரீஷனை பார்த்து கூறினான். இப்ப இவனுக்கு தைரியம் வந்துட்டு சொல்லியோ. ஆனால் அவனை பார்த்து, என்னை உடனடியாக யூபஸ்தம்பத்தில் கொண்டு போய் கட்டலாம், என்னை யாகத்தில் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ பயன்படுத்தலாம், எனக்கு கவலையும் இல்லை, பயம் இல்லை. தத்வாக்கியம் ரிஷிபுத்திரஸ்ய
ஸ்ருத்வா ஹர்ஷ சமன்விதா ஜகாம நிருபதி சீக்கிரம் யஜ்ஞவாட்டம் அதிந்திரிதா. உடனே ராஜாவுக்கு ஆச்சரியம். ஒரு பிள்ளை தானே பலியாவதற்கு வருவேன்னு சொல்றார். எவ்வளவு தைரியம் இந்த பிள்ளைக்கு இருக்கணும். சரி வா, நம்ம வேலை சீக்கிரம் முடிஞ்சு போட போறது, முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி அழைச்சின்னு போனார். சதஸ்ய அனுமதே ராஜா பவித்திர கிருத லக்ஷணம் பசும் ரக்தாம்பரம் கிருத்வா யூபேதம் சமபந்தயத் ச பத்தோ வாக்பிரபிதுஷ்டாவ வைசுரவ் இந்திரம் இந்திரானுஜஞ்சைவ யதாவன் முனிபுத்திரகா. அப்போது விஸ்வாமித்திரரும் பார்த்திருக்கிறார். இவனை பலி கொடுப்பதற்காக கல்லுக்கு பக்கத்துல கொண்டு வந்தார்கள். சட்டென்று ஒரு வார்த்தை சொல்றார். இது இந்த இடத்துல இல்லாட்டா கூட வேற புராணங்கள்ல தேடினா கிடைக்கும். அவர் சொன்னார், யாக பசுவாக இந்த பிள்ளையை அழைச்சின்னு வந்துவிட்டீர்கள். ஆனா நான் ஒரு விதி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ இந்த பிள்ளையை காப்பாற்றுவதில் அல்லது இந்த பிள்ளையை இவ்வளவு நாள் காப்பாற்றியதில் யாருக்கு பொறுப்பிருந்ததோ அவன் இந்த பிள்ளையை கொல்லலாம். இந்த பிள்ளை யார் காப்பாற்றினீர்களோ அவர்கள் இந்த பிள்ளையை கொல்லலாம். உரிமை இருக்கிறது யாரோ கொல்லலாம்னார். அடிக்கிற கைதானே அணைக்கும். சுனசேப நடத்துற யாருக்கு உரிமை இருக்கிறது? யாருக்கு அவன் பேர்ல பாசம் இருக்கிறது? சொல்லுங்கள், அவர்கள் கொல்லலாம் என்று விஸ்வாமித்திரர் கூறினார். ஒத்தொத்தரா யோசித்து பார்த்தார்கள். தந்தையாருக்கு உரிமை இருக்கார்னால் 1,00,000 பசு வாழ்ந்து கொடுத்துட்டாரே, அப்புறம் அவருக்கு ஏது உரிமை? அவர் தான் மூத்த பிள்ளையத்தான் பிடிக்கும்னு சொல்லிட்டார். தாயாருக்கு உரிமை இருந்ததா? அவள் இளைய பிள்ளையத்தான் பிடிக்கும், நீ வேண்டான்னு சொல்லிவிட்டாள். 2 பேரும் முடிந்தார்கள். சரி, இந்த அரசன் இப்ப அம்பரீஷன் கூட்டின்னு வந்திருக்காரே, இவருக்கு உரிமை இருக்கார்னா? இவர் தன்னுடைய சுயநலத்துக்காக காசை கொடுத்துட்டு கொல்லுவதற்காக கூட்டி வந்திருக்கிறார். அப்ப அவருக்கும் உரிமை கிடையாது. இப்படி யாருக்குமே இந்த பிள்ளை பேர்ல உரிமை இல்லைன்னால் நீங்க என்னமா இவனை கொல்லுவதற்கு முடியும் என்று ஒரு பக்கத்துல விஸ்வாமித்திரர் கேட்டார். ஆனா கடைசியில் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? எனக்குத்தான் இந்த பிள்ளை பேர்ல உரிமை இருக்கு. ஏனால் இவனை காப்பாற்றும் முயற்சியை நான் தான் எடுத்திருக்கேன். இந்த பிள்ளைக்கு 2 மந்திரங்களை கத்து கொடுத்ததே நான். அப்ப இதுல உரிமை எனக்குத்தான் உண்டு. நான் சொல்றபடி நீங்க கேட்கணும்னார். கடைசியில் அந்த பிள்ளை பலி கொடுக்க வேண்டிய கல்லுக்கு பக்கத்துல போய் 2 மந்திரங்களையும் கூறுகிறான். சபத்தா வாக்பிஹி அக்ரியாபிஹி அபிதுஷ்டாவ வைசுரவ் இந்திரம் இந்திரானுஜஞ்சைவ யதாவன் முனிபுத்திரகா. இந்திரனையும் இந்திரன் தம்பியும் குறித்து கொடுக்கப்பட்ட மந்திரங்கள். இந்திரன் ஆறுன்னு தெரியுது. இந்திரானுஜன்னா இந்திரனுக்கு தம்பி. இந்திரனுக்கு தம்பினா வாமனமூர்த்தியா நாராயணன் அவதரித்தாரோ இல்லையோ, அவரை பத்தி தான் மந்திரம். கஷ்யப பிரஜாபதிக்கும் அதிதி தேவிக்கும் பிறந்தவர்கள் இந்திரன் பிறந்தார். அத கடைசி பிள்ளைன்னு பேர் உபேந்திரனா வாமனமூர்த்தி. அப்ப இந்திரனும் உபேந்திரன் திருமாலும் சொல்ல சஹஸ்ராட்சா ரகசிய ஸ்துதி தோஷிதா தீர்க்கமாது சுனஷேபாய வாரம். இந்த பிள்ளை வாயோயாகப்பட்ட மந்திரம் வேற யாருக்கும் வெளியில கேட்காது. மந்திரம்னாலே மந்திரம் எத்தனையான கோபயேதுன்னு சொல்லுவார்கள். மந்திரத்தை பிரயத்தனம் பண்ணி மறைத்து வைக்க வேண்டும். வெட்ட வெளிச்சமா போட்டு சொல்லக்கூடாது. இன்னைக்கு நாம மந்திரத்தை எங்கெங்கயோ அச்சு போட்டுட்டோம், பல இடங்களிலும் ரெக்கார்ட் பண்ணி ஓட விட்டுட்டோம். இதை போல இருந்தா அதுக்கு மந்திரத்திற்கிற ஏற்றம் எல்லாம் போயிடும். பட்டினி கிடக்கணும், குளிச்சுட்டு ஈரத்துணியோடு இருக்க வேண்டும், 1,00,000 முறை அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். இப்படி எல்லாம் இருந்தா தான் மந்திரத்துக்கு ஏற்றமே தவிர எங்கோ எப்படியோ மந்திரத்தை சொன்னோம்னால் அப்ப மற்ற வார்த்தைகளுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? நாம வெறும் ஒரு வரி எழுதி பார்க்கிறோம், அதுக்கும் மந்திரம்ங்கிற வரிக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்க வேண்டாமா? அப்பதானே மந்திரம் வேலை செய்யும். அந்த மந்திரம் இவ்வளவு உயர்த்திய கொடுக்கணும்னு சொன்னால் அப்ப அதற்குரிய நியமம், அதற்குரிய ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், கண்டிஷன்ஸ் அது இருந்தாதான் அந்த மந்திரம் வேலை செய்யும். ஆனா அது எதையுமே இல்லாம நாம பாட்டுக்கு சொல்லியிருந்தோம்னா அது கூடாது. அப்ப மந்திரத்தை பிரயத்தனப்பட்டு மறைத்து வைக்க வேண்டும். ரகசியத்தில் பிள்ளை மந்திரத்தை சொன்னான். இந்திரனுக்கு திருப்தி ஏற்பட்டது. நீ நீண்ட ஆயுளோடு இருப்பாய் என் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். அதோடு இல்லை, புதியதான யாகப்பசுவை அருளி யஜ்ஞத்தையும் முடித்து கொடுத்தார். சச்சராஜா நரஸ்ரேஷ்ட யஜ்ஞஸ்ய ச சமாப்தவான் பலம் பகுகுணம் ராம சஹஸ்ராட்ச பிரசாதஜம். சஹஸ்ராட்சன் 1000 கண் படைத்த இந்திரன். அவன் அருளால் யஜ்ஞமும் நிறைவேறிற்று. விஸ்வாமித்ரோபி தர்மாத்மா பூயஸ்தேபே மகாதபாக புஷ்கரேஷு நரஸ்ரேஷ்ட 10 வருஷ சதானிச்ச. அதே புஷ்கர கஷேத்திரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு விஸ்வாமித்திரர் மேலும் தவம் புரிந்தார். இன்னும் மேற்க தான் இருக்கார். மேற்க மேனகை வரப்போகிறாள். வந்து என் செய்தாள்னு பார்ப்போம்.